become simpler. இன்னும் கூடுதல் எளிமை உள்ளவர்களாக இருங்கள். இன்னும் கூடுதல் எளிமை உள்ளவர்களாக இருங்கள். திருச்சபையும் இப்பால் உலகம் எளிமையின் அழகை மறந்துவிட்டார். The church as well as the world, they have forgotten the beauty of simplicity. எளிமையின் அழகு. ஆதி திருச்சபை தலைவர்களுடைய அதே விதமாக நம்முடைய நாட்டின் அக்காலத்து தலைவர்களுடைய எளிமையை சமுதாயம் மறந்துவிட்டதல்லவா? மறந்துவிட்டதல்லவா? காமராஜனோட வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஏன்னா நான் 3ஆப்பு 4ஆப்பு படித்தது 2ஆப்பு படித்ததெல்லாம் அங்கே விருதுநகரில் இருந்தால் படித்தேன். அவருடைய சிஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் பிரசவம் பார்க்குறதுக்கு எங்கள் மருத்துவச்சி ஆகிய எங்கள் பெரியம்மா தான் போவாங்க. அவங்களோட நாங்கள் போவோம், குதிரை வண்டியில் போவோம் விருதுநகரில். இதுதான் அவர் வீடு அப்படின்னு கேட்பேன். அப்பவுமே கேட்பேன், பெருந்தலைவர் அவருக்கு பேர். அவ்வளோதான் எளிமை. ஷர்ட்டு போடாமல் ஒருத்தர் பிரிட்டனை மடங்கடிச்சிட்டார்ல. ஷர்ட்டு போடாத ஒரு ஆசாமி முடியுமா? ஷர்ட்டு போடாத ஒரு ஆசாமி. The strength of simplicity and the beauty of simplicity. நம்ம எல்லாரும் அப்படி போகணும்னு நான் சொல்லலை. ஆனால் நமக்கு தெரியும் எது சிம்பிள். நமக்கு தெரியும். அவனவன் தனக்கென்று சொல்லி அதை நிர்ணயித்துக் கொள்ளணும். எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம். நல்ல மனதில் எழுதிக்கொள்ளும். அது எதா இருக்கட்டும். ஆடம்பர செலவு வேண்டாம், தேவையான செலவு செய்வோம். ஆடம்பர உடை வேண்டாம், தேவையான உடை உடுத்துவோம். ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், எளிமையான வாழ்க்கை வாழுவோம். That is beautiful. Beauty of simplicity. அதற்காக வசதியாக இருக்கக்கூடாதா பிரதர்? சௌகரியமாக இருக்கக்கூடாது, அதை நான் சொல்லலை. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வேற, லக்ஸரி வேற. புரியுதா உங்களுக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கன்வீனியன்ஸோடு இருக்கணும், லக்ஸூரியஸோடு இருக்கக்கூடாது. ஒரு விதவை கூட அவள் லக்ஸூரியஸாக வாழ்ந்தாள், காசு இருந்தாலும் சுகபோகமாய் வாழ்ந்தாள். அவள் உயிரோடு சேர்த்தவள். எப்படி அவள் சுகபோகமாக வாழ முடியும்? நல்ல காசு இருக்கும். எல்லா வீடியோஸும் காசு இல்லாதவங்க இல்லை. பரம்பரை சொத்து இருக்கும், கணவன் விட்டு போன சொத்தெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர் சொல்கிறாரு சிம்பிளாக இருக்கணும். மற்றபடி அவள் உயிரோடு இருக்கையில் she is dead while alive அப்படின்னு சொல்லி தீமோத்தேக்கு சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 5:6-7 வாசிங்க. பிறகு தீமோத்தேக்கு சொல்கிறாரு, இவைகளை நீ சகோதரருக்கு கட்டளையிடுகிறார். புரிச்சுங்க. 1 தீமோத்தேயு 5:7 இந்த டாம்பிகம், ஆடம்பரம் இதெல்லாம் எதிர்த்து பேசிவிட்டு, கண்டனம் பண்ணிவிட்டு, இவைகளை நீ சகோதரருக்கு கட்டளையிடு. சஜஷன் இல்லை, கட்டளை, கமாண்ட். கிறிஸ்தவன் இன்னைக்கு எங்கே போயிருக்கு தெரியுமா? நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் எதுக்கு சொல்லணும்? அந்த கலாச்சாரத்தில் தான் நம்ம மனசாட்சி குத்தி 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 லோத்துவ போல நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சி நமக்கு ரொம்ப குத்துது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தையும் ஊழியம் என்கிற பெயரிலே நடக்கிற நாடகங்களையும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், பாதிக்கப்படுறோம். லோத்து பாதிக்கப்பட்டது போல பாதிக்கப்படும். அதனால் நாம் நம்முடைய நிச்சயங்களை, நாம் நிச்சயித்துக் கொண்டவைகளை நாம் தளர்த்தவே கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். நாம் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். கோபுரங்களில் குடியிருந்தார், கூடாரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார். Towers to tents,
இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? டென்ஸ் டு டவர்ஸ். சரிதானா? சரிதானே? அது எப்படி ஆபிரகாம் பிள்ளைங்களா இருக்கும்? ஆபிரகாம் பிள்ளைங்களா இருக்கலாம், அது ஈசாக்கா இருக்காது, இஸ்மாயிலா இருக்கும். அதுவும் ஆபிரகாம் பேர் தானே இருக்கும். ஈசாக்குக்கு இனிஷியல் என்ன? இஸ்மாயிலுக்கு இனிஷியல் என்ன? ஏ. இஸ்மாயில் தான். முகம் எப்படி இருக்கும்? ஆபிரகாம் போல தான் இருக்கும் இல்லையா? ஞாபகம் கொடுத்தாச்சு அவருக்கு. கொடுத்தாச்சு, அவருக்கு விருத்தசேதனம் பண்ணியாச்சு. புரியுதா? டவர்ஸ் டு டென்ஸ், நாட் டென்ஸ் டு டவர்ஸ். ஏன் அப்படி இருந்தான்? யார் அவன் அப்படி இருக்க சொன்னது? நீ போ அப்படின்னு தானே சொன்னாரு. நான் காட்டுகிற தேசத்துக்கு போனாரு. அங்க போய் இந்த கூடாரம் போட்டு உட்காந்துருக்கணும்னு அவன் நினைச்சிருப்பான். போற இடமே என்னதுன்னு தெரியாம தானே போனான். அங்க உள்ள டீட்டெயில்ஸ் அவனுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, அறியாமல் போனான். அங்க போனா கிடைச்சதுக்கு சும்மா அங்கங்க கூடாரம் தான் போட்டுட்டு இருக்க வேண்டிய. சந்தோஷமா இருந்தாரா? சந்தோஷமா இருந்தார். நிம்மதியா இருந்தாரா? மனரம்யமா இருந்தார். ஏன் தெரியுமா? கைகளால் கட்டப்படாது, தேவனே கட்டி இருக்கும் அந்த நகரத்திற்காக அவர் காத்திருந்தார். புரியுதா? He lived on earth with heavenly mindedness. நாம் பூமியிலே தற்காலிக குடிகளாக நாம் இருக்கிறோம், பரதேசிகளாக இருக்கிறோம். நம்ம தேசம் அந்த தேசம், இது நம்ம தேசம் அல்ல. இப்ப பரதேசிகள், பில்கிரிம்ஸாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் அங்கதான். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் we have a heavenly citizenship. இங்க டெம்பரரியா வந்திருக்கோம். சிலர் 10 வருஷம் இருந்துட்டு போயிடுறாங்க, விசா கேன்சல் ஆயிடுது. சிலர் 50 வருஷத்துல இருக்காரு, எனக்கு இன்னும் கேன்சல் ஆகலை, எப்போ கேன்சல் ஆகும் தெரியல, போயிடும் நம்ம இல்லையா? அவ்வளோதானே, அங்கே போயிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்ரஸ், அவ்வளோதான். அவர் நேஷனாலிட்டி இஸ் தேர், அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் தேர். இன்னைக்கு ஒரு நல்ல புரியணும்னா ஒன்று சொல்கிறேன். அம்பானியோ அதானியோ அவங்க வீட்டில் பைப்பெல்லாம் கோல்டு, சரியா? கோல்டு வர என்ன பண்ணுறது? அவங்க போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ட்ரைபல் வில்லேஜில் இருக்க சொன்னால் இருப்பாங்க. அதானே ஆபிரகாம் பண்ணணும். ஆபிரகாம் அன்னைக்கு தானே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போய் அங்கே பேசும்போது, பொண்ணு கேட்கும்போது என்ன சொன்னான்? தேவனாய் கர்த்தர் நான் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கேன், இவ்வளோ இருக்கு இல்லையா? சொன்னார்ல, நல்ல சொத்துக்காரரு, அதானே சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒருவர் ஆபிரகாமை விட்டுங்க, அடானி எடுங்க, அம்பானி எடுங்க, விட்டாத போயிருப்பாங்களா? அதாயா எங்கள் ஆபிரகாம். அதனால ஏன் அவருடைய பிள்ளைங்க நாங்கள். அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ளாவிட்டால் கல்லுகளினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணும். கவனம், ஜாக்கிரதை. பல காரியங்களிலே நாம் அந்த எளிமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில ஏரியாஸை நான் சொல்கிறேன். ஒன்று, சிம்பிளிசிட்டி இன் திங்கிங். நம்முடைய சிந்தனையிலே நாம் எளிமையை காத்துக்கொள்ள வேண்டும். அழகான ஒரு வசனம், சங்கீதம் 131 முதல் 2 வசனம். ஐயோ, இந்த வசனம் சாதாரணமாக வாசிக்கிறவங்க கண்ணில் படாது, ஆனால் எவ்வளோ முக்கியமான வசனம். சங்கீதம் 131 முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, என் இருதயம் அகந்தையுள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமையானவைகளும் அல்ல. எனக்கு மிஞ்சிய காரியங்களிலே நான் தலையிட மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்? பால் மறந்த குழந்தையை போல நான் என்னுடைய ஆத்மாவை நான் அமரப்பேன். இல்லை, என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம்? சின்ன பிள்ளைய போலன்னு இல்லை, பால் மறந்து. அப்போ தான் பால் மறந்துருக்கு. அந்த பிள்ளை பெரிய பெரிய காரியங்களில் அப்பா அம்மா போடுற சண்டை, தெருச்சண்டை, இதிலெல்லாம் தலையிடுமா? நான் எனக்கு மிஞ்சினதுலலாம் நான் தலையிட மாட்டேன். பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவே நான் அமரப்பேன். சிம்பிளிசிட்டி இன் திங்கிங்.
அதனால தான் ஏசாயா 28:9 நாம் வாசிக்கிறோம். அதிலே இதே தான், இதே சத்தியம்தான். சுற்றி பைபிள் வந்து இதுக்கே தான் வந்து நிற்கும். ஏசாயா 28:9, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு செய்தியை உணர்த்தி வைப்பார்? பால் மறந்தவர்களுக்குத்தானே, இப்பொழுதுதான் முறைமறக்க பண்ணப்பட்டவர்களுக்குத்தானே அவர் அறிவை போதிப்பார். புரியுதா? அதுதான் நான் சொன்னேன், ஒரு லேர்னர் ப்ரொஃபஸர் மாதிரி பைபிளை திறந்தீங்கன்னா காட் ஹஸ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. டிகிரி வேணா வாங்கிட்டு போ. டிகிரி ஆர் நோ டிகிரி, யூ ஆர் நாட் ஒர்த் அ டைம். ஒரு காசு பெறாது, அது பேப்பர். அது பட் யாருக்கு அவர் அறிவை போதிப்பார்? திங்கிங். ஆதி அப்போஸ்தலரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? 3000 பேர் கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை துதித்திருந்தார். புரியுதா? கபடமில்லாத இருதயம். அது இங்கிலீஷ் எப்படி இருக்கு தெரியுமா? சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட்ன்னு இருக்குது. அதில் தமிழாக்கத்தில் கபடம் இல்லாதன்னு கொண்டு வந்திருக்காங்க, அதாவது குதர்க்கம் இல்லாதன்னு கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக இருக்கு. உனக்கு வேணுமா? சரி, எங்கள் வீட்டில் எது இருக்கு, நீ எடுத்துக்க. அது மாதிரி சீடர்களை பாருங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் இப்போ தான் நம்ம சொன்னோம், பாலகர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்னன்னா, இன்னொரு இடத்துல உங்களை பாலகர்னாரு. எந்த இடம்? 70 பேரை அனுப்புறாரு, 35 கிராமங்களுக்கு போறாங்க. ஓடி வந்து அவன் குதிக்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். என்ன? பிசாசு ஓடிருச்சுக்கிறான். ஏன்னா அவன் பிசாசு ஓடுன்னு எதிர்பார்க்காம போனான்னு தெரிஞ்சு அதுல இருந்து கீழ்ப்படிஞ்சு போனான். விசுவாசம் இல்லை, பிசாசு கூட கீழ்ப்படியுது. அப்போ ஆண்டவர் வந்து அதுக்கு காரணத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாதது இந்த பாலகருக்கு வெளிப்படுத்த. படிப்பும் அவர்களுக்கு குறைவு, பயிற்சியும் குறைவு. ஆனால் அவர்களுக்கு பாலகனுடைய மனப்பான்மை இருந்தது. சிம்பிளிசிட்டி, பியூட்டி ஆஃப் சிம்பிளிசிட்டி. அந்த ரோமர் 12:6 அப்போஸ்தலன் தெளிவாக அந்த சத்தியத்தை நமக்கு இடித்துரைக்கிறார். 12:16, be of the same mind towards one another. Do not set your mind on high things. தமிழ் எப்படி இருக்கு? Do not set your mind on high things. 12:16, மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு கட்டா போட்டான்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்னு உங்களை நினைக்காதீங்க. சாதாரண பீப்புளோட நீங்கள் இணங்கி பழகி அதை தெரிந்து கொள்ளும். ஏனென்றால் பிரியமானவர்களே, உங்கள் அழைப்பை பாருங்கள். உங்களிலே ஞானிகள், கல்விமான்கள். ஏன் அப்படி ஆண்டு தெரிஞ்சிருக்கிறாரு? படித்தவங்க மாதிரிலாம் அவள் கோபமா? அப்படி கிடையாது. படியாத பாமர மக்கள், இந்த எளிய மக்கள், ஏதோ வேலை செய்து கூலி வாங்கி ஒரு சோறு, அது பழைய கஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு மிளகா சாப்பிட உட்காந்துருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் போனால், ஐயா சாப்பிட வரீங்களா? என்னத்தை சாப்பிட வரீங்க? பணக்காரன் சொல்ல மாட்டானே, சொல்லாம ஏன் வந்தீங்கன்னு கேட்பானே. அது குடிக்கிறது கஞ்சிங்க, வெங்காயங்க, ஒரு பச்சை மிளகாங்க, ஒரு கலசங்க. அதெல்லாம் அப்படின்னா தான் மீதியை குடிச்சிட முடியும். சும்மா அந்த பக்கம் நாங்கள் போனோன்னா அப்படியே சில குடிக்கும்போது ஏன்னா அந்த ரோட்டிலலாம் வேலை செய்யணும். ஐயா சாப்பிட்றீங்களா? ஐயா நீங்களும் வாங்க ஐயா. ஒரு எளிய மனசு தெரியுமா? நம்ம இதிலெல்லாம் இருந்து ரொம்ப பின்வாங்கி போயிட்டோம். சொஃபிஸ்டிகேஷனுங்கிறது நம்மளுடைய சிம்பிளிசிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு.
சொஃபிஸ்டிகேஷன் வேண்டியது தான். அதுக்காக நான் வந்து இன்னும் நீங்கள் வந்து இப்போ பழைய ரேட்லேயே இருக்கணும்னு நான் சொல்லலை, சைக்கிள்லேயே போகணுன்னு சொல்லலை, பைக்கில் போகலாம். ஆனால் நான் சொல்கிறது சைக்கிள் ஓட்டுறதை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். புரியலையோ? புரியுதா? சைக்கிள்லேயே போகணுன்னு சொல்லலை, பைக்கில் போகலாம், ஆனால் சைக்கிள் ஓட்டுறத மறக்கக்கூடாது. சைக்கிளையும் போகலாம், நடக்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா நடக்கிறது எப்படின்னு தெரியாமல் போயிருது இல்லையா ஒரு ஸ்டேஜில். சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா நான் காலேஜ் ஃபுல்லாக சைக்கிள் தான் ஓட்டினேன், ஊழியம் ஃபுல்லாக சைக்கிளில் தான் நிறையா போனேன். எப்போவா தெருவில் சைக்கிளில் நான் போயிட்டேன்னா, நீங்கள் சைக்கிளில் வரீங்க, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதான்னு கேட்குறேன். அப்போ ஒரு ஊழியக்காரன்னு சைக்கிள் ஓட்டக்கூடாதா? பெரிய ஊழியக்காரன்னு சைக்கிள் ஓட்டக்கூடாதா? என்ன அது, என்ன இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சுன்னா எனக்கு புரியல. சைக்கிள் ஓட்டக்கூடாதா? சைக்கிள் ஓட்டுறது உங்களுடைய அந்தஸ்துக்கு குறைவா? உங்களுக்கு என்ன அந்தஸ்து? உங்கள் அந்தஸ்தை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய அந்தஸ்தை நான் மன்னிக்கப்பட்ட பாவி, அதான் என்னுடைய ஸ்டேட்டஸு. நீங்கள் ஸ்டேட்டஸில் என்ன வைக்கிறீங்களோ தெரில. என் ஸ்டேட்டஸு ஐ எம் அ ஃபர்கிவன் சின்னர், அவ்வளோதான். God's gentleness has made me great. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. மற்றவனுக்கு புரியாது, எனக்கு எப்படி புரியுது? பைபிளில் படித்ததா? இல்லை, அவருடைய காருண்யம் என்னை புரியுது. நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் நீ மேன்மை பாராட்டுகிறது என்ன? What do you have that you have not received? Nothing is your original. Everything that you have is what you have received from God. Why do you boast as if you have not received and everything is of your own? பைபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள வருது. அடுத்தது, நம்மளுடைய வார்த்தைகளில் எளிமை இருக்க வேண்டும். சிம்பிளிசிட்டி இன் ஸ்பீச். அடுத்து, நம்முடைய வார்த்தைகளில் எளிமை, சிம்பிளிசிட்டி இன் ஸ்பீச். ஆண்டவர் அழகாக மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், மத்தேயு 5:37, let your yes be yes and no be no. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். ஆம் என்பது ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்பது இல்லை என்று இருக்கட்டும். இதற்கு மிஞ்சினதுன்னா இதுக்கு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, அப்படியா, நெசமாவா, ஒரு 3 வாரத்தை கேட்க வேண்டியது இருக்குது. இன்னும் விசுவாசிகளை விசுவாசிக்க முடியல. ஸோ இது ஒரு பிரச்சனை. அதனால திருப்பி கேட்குறோம், அப்படியா நினச்சா ரியலி அப்படிங்கிறோம். அதுக்கு தேவையாக வரக்கூடாது. எஸ்னா எஸ், நோனா நோ, நத்திங் மோர் நத்திங் லெஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ வானத்துக்கு எட்டாத வார்த்தைகள் பேசாம, கடுகு, மாவரிக்கிறது, ஏதாவது ஒன்று தொலைஞ்சி போகிறது, அப்படியே தானே பேசுனாரு. எளிமையாக பேசும். அதனால தான் காமனர்ஸ் வேர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ், ரைட்? மக்கள் ஆகையால் அவரை விரும்பி கேட்டார். அவருடைய வார்த்தைகளில் இருந்த எளிமை, தெளிவு, அதே சமயத்திலே ஆழம், டெப்த். மூன்றாவது, சிம்பிளிசிட்டி இன் லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கை முறையிலே, வாழ்க்கை தரத்திலே ஒரு எளிமை இருக்கிறது. இது இன்னைக்கு கிடைத்தற்கு அரிய ஒரு காரியம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 30 ஆண்டு இருக்கும், அதுக்கு முன்னால் ஒரிசாவில் பெர்ஹாப்பூர்ங்கிற ஊரில் நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் 3 நாள் பேசிட்டு இருந்தேன். பேசி முடிஞ்சவுடனே ஒரு ஓல்டு ப்ரொஃபஸர் ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தார். கொஞ்சம் ஆடி ஆடி வந்தார். பிரதர் ஸ்டான்லி, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னாரு. சார், நான் அவங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்லணும்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏன்னா அவர் பார்த்தோன்னு தெரிந்த அவர் ஒரு பெரிய லேர்னட் மேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு. யூ வில் பிகம் அ கிரேட் ப்ரீச்சர். நீங்கள் ஒரு நல்ல பெரிய பிரசங்கியாக மாறுவீங்க. உங்கள் லாங்குவேஜ் ஸ்டைலும் உங்களுடைய என்ன சொல்கிறீங்கிறத விட அதை எப்படி சொல்கிறீங்கிறதெல்லாம் வந்து, நான் ஒரு ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் ஆச்சு.
அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு ஆலோசனை அவங்க சொல்லட்டுமான்னு பிரசங்கத்தில் எதுவும் தப்பு கண்டுபிடிச்சாரோன்னு நான் நினச்சேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய சட்டம், ஸ்லோகன் ஆஃப் யுவர் லைஃப் ஷுட் பி சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். எளிமையான வாழ்க்கை, ஆனால் உயரிய சிந்தனை. புரியுது அவனுக்கு? அதை மறக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும். முடிந்த அளவிற்கு நான் அதை பின்பற்றிட்டு தான் இருக்கிறேன். காசு இருக்கிறதுனால நம்ம செலவழிக்கிறது இல்லை. நமக்கு மேலே அதிகமாக காசு இருந்தால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நம்மகிட்ட கூட கொடுக்குறாரு. If God gives you more than what you need, it is in order that you may give to those who are in need. நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டே போனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை முறை குறைஞ்சிக்கிட்டே போகும். We should not keep on raising up our standard of living. If we do that, the standard of life of people will go down. Note down. If you keep on raising your standard of living, the standard of life of others will go down. நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் வைத்துக்கொண்டே போனால் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கை நிலை இன்னும் கீழே சரிந்து கொண்டுதான். நமக்குன்னு ஸ்டேட்டஸ் எதுவும் உண்டா? இன்னைக்கு எதனாலும் ஸ்டேட்டஸ் சிம்பிள். சுசுகி காரில் வந்தால் ஸ்டேட்டஸ் இல்லை, ஆடி காரில் வரணும். இருக்கு. நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு கார் வாங்கிக்கோங்க, நல்ல காரை வாங்குங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிள்ங்கிறது ஒரு கிறிஸ்டியன் மைண்டுக்குள்ளே வரவே கூடாது. இதை 10 கட்டளைகள் கூட 11ஆம் கட்டளை குறிச்சு வச்சுக்கோங்க. A Christian and a Christian preacher should die to these so-called status symbols. நமக்கு ஒரே ஸ்டேட்டஸ் தான், ரட்சிக்கப்பட்ட பாவி கிருபையினால் வாழ்கிறேன். சரியா? A saved sinner living by grace. போதுமா? என்னை பொறுத்தவரை அதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். அதுக்கு மேலே நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் வேண்டியது இருக்கு? என்ன ஸ்டேட்டஸ் சிம்பிள்? தேவரது கிருபை கடியில் விசுவாசத்தினால் பிழைத்து கொண்டிருக்கும் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். நான் இப்போ சொல்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிலருக்கு உடனே ஏற்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவ்வளவு எளிதாக இருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்தது நல்ல வார்த்தைகள், சொற்பொழிவு அடங்கிய ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்கல்ல, சில வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லி திருமறையின்படி உங்களை பிகம் பெட்டர், இன்னும் மேம்படுங்கள், மேம்படுத்தப்படுங்கள். அதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்தார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்றிருக்க கடவுள். நாம் உலகத்திலே கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. பெட்டிக்குள்ளே போடுற வரைக்கும் தான் இந்த கண்ணாடி கூட. பெட்டியை மூடுறதுக்கு முன்னால் இந்த கண்ணாடியும் கலத்திடுவாங்க. ஏன்னா இந்த ஃப்ரேம் யாருக்காவது உதவுன்னு எடுத்துக்கணும். உங்கள் ஃப்ரேமை கூட விட மாட்டோம். அவ்வளோதான். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு புரட்சி ஆயிடும்ல. நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய சிந்தனை எல்லாமே ஒரு புரட்சிகரமாகிவிடும். ஜீசஸ் வாஸ் a revolutionary. இயேசுவானவர் ஒரு புரட்சியாளர். நல்ல நேரம் யோவான் தலை சீக்கிரம் போயிடுச்சு. தப்பித்தவரை அவர் இன்னைக்கெல்லாம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்துக்கு ஒரு விஷயம் நிற்கிறீங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுநாதர் விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். பாவமணி போட்டுச்சா? மணிக்கு போட்டு. சரி உள்ள போ. அந்த கதைலாம் அவர்கிட்ட செல்லாது. அல்லது விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டியா? சரி போ உள்ளவா. அந்த கதைலாம் செல்லாது. எத்தனை ஷர்ட் உனக்கு இருக்கு?
எத்தனை ஷர்ட் எனக்கு அது அங்கே சரியான அட்டி எனக்கு. ஏன்னா ஐஎம் ஷர்ட் லவர். இன்னைக்கு கூட இவங்க எனக்கு 2 டிஷர்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க திருப்பூர்ல இருந்து. 2 ஷர்ட் இருந்தா ஒரு ஷர்ட்டை கொடுத்து. ஷர்ட் இருந்தாலும் அப்படி தான், சாரி இருந்தாலும் அப்படி தான், சல்வார் இருந்தாலும் அப்படி தான், சப்பர் பேக்கெட் இருந்தாலும் அப்படி தான் ஒன்று கொடுத்து. ரொம்ப ஜாஸ்தி. இது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தார். போவார், தண்ணிக்கிட்ட போகும்போது 50%லாம் ரொம்ப டூ மச். ஏன்னா அவர் பெர்சன்டேஜ் தானே பார்ப்பார். போயிட்டார். போவார் வருவார், போவார் வருவார். தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுப்பவர்களிடம் அவர் தப்பி விட்டார், அக்கறை ஞானஸ்நானம் கொடுப்பவரிடம் அவர் சிக்கி விட்டார். சிக்கித்தார்ல. ஏதாவது சொன்னார் ஆண்டவர், உன் வீட்டுக்கு நான் வாரேன்னு சொன்னார். அவ்வளோதானே சொன்னார். வேற ஏதாவது சொன்னார், நான் வீட்டுக்கு வாரேன், நீ ஏன் காட்டு மரத்தில் ஏறுறா, நான் வீட்டுக்கு வாரேன். இவன் முன்னால போய் வாசல்ல நின்றுக்கிட்டு பாதியை கொடுத்துட்றான். என்னாச்சு? அங்க யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதி கரையில் சொன்னது ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. தண்ணீர் ஞான ஸ்நானத்தை மக்கள் தப்பி விடலாம், ஆனால் அக்னி ஞான ஸ்நானம் கொடுப்பவரிடம் தப்ப முடியாது. சரியா மாட்டானே. நமது வாழ்க்கை வசதிகளை குறைத்து பிறரது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம்.